இது நிறைய பேர் கேட்குறாங்க அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னா அதை பற்றி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுதான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும்னா மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாம தவிர்த்துக்கிறது ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது இப்போ மேம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்காங்க. உங்க லைஃப்ல உங்களுடைய வேலையில அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில சொல்றதுக்கான காரணம் என்னன்னா என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்றதுக்கு அது மட்டும்தான். இது யார் குறை சொல்லணும்னா ஈஸியா இருக்குது. இவ்வளவு மைக் இருக்கு, அழகா 4-5 பேரை சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அதான் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றதுதான். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்து அவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்னு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது. அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம படத்தை பத்தி பேசுறோமா ப்ளீஸ்? நான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்திருக்கேன். நான் இன்னொரு நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். அப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் மனசேலையும் இல்லாம போயிடும். மோனப்பள்ளியும் ஆயிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் எவ்வளவு பேருக்கு பிடிக்க வைக்கணும்ன்றதுதான் நம்ம சினிமால இருக்கு. நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். இப்ப உள்ள 500 பேர் படம் பார்த்தாங்க, இது ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிருச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம். அதுதான் நன்றி நன்றி மக்கள் அப்படி. இது மட்டும் தான் நான் பாக்குறேன். 500க்கு 500ஐயும் பிடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து செய்யோன் நம்ம இந்த மண் சார்ந்து திரும்ப சிவகுமார் முருகேசன் தான் அதை இயக்குறாரு. ஸோ கண்டிப்பா இங்க எல்லாரும் இந்த மண்ணில் என்னெல்லாம் ரசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த படத்துல காட்டுறதுக்கு முயற்சி